நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்களோட வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு டென்டல் கிளினிக்குள்ளே வரணும், இல்லை ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லை ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஜென்ரலாக போகணும் அப்படின்னாலே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபியர், பயம். ஸோ அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த பேசிக் ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணுன்றதுக்கு தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் மெயினாக வந்து ஒரு டென்டல் கிளினிக்கில் போகும்போது, இப்போ ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போகிறீங்கன்னா நம்ம கையிலையோ காலிலையோ பண்ணும்போது பெருசாக தெரியாது. பட் ஒரு வாய்க்குள்ள ஒரு ஊசி போடும் போதோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதோ ஒரு க்ளோஸ்ட் கேவிட்டிக்குள்ளே பண்ணும்போது அந்த இருக்கிற ஃபியர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு கான்ஷியஸ் செடேஷன் அப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஷியஸ் செடேஷன் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் லாஃபிங் கேஸ். ஸோ மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன காமெடி சீன்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ சின்ன பாட்டிலில் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போனோடனே அவங்க வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபுளாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ அதே கேஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே இருக்கிற எஃபெக்ட் வந்து அந்த சிரிப்பு மூட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் இல்லை. ஸோ இதோட பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு மிக்ஸ்ட் வித் பியூர் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த பயம் இல்லை அந்த ஆன்சைட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிரும். அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய அடல்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல்ல வந்து கிளீன் பண்ணும்போதே அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு கூச்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூச்சத்துக்கு கூட நம்ம எல்லா பல்லுக்குமே வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து பண்ண முடியாது. அப்படியே இன்ஜெக்ஷன் கொடுத்தாலுமே அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்குன்னு உள்ள பயம் தனியாக இருக்கும். ஸோ அந்த கூச்சம் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்குன்னு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கொடுக்கும்போது நைட்ரஸ் ஆக்சைடு கம்ப்ளீட்டா வந்து எல்லா ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து சேஃபா அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் த பீப்புளுக்கு சேஃப் தான். பேசிக்கலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெடிக்கல் ஹிஸ்டரி வந்து பிரெக்னன்சி. ஸோ பிரெக்னன்சில அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது அந்த முதல் 3 monthsக்கு வந்து இட் இஸ் நாட் இண்டிகேட்டட் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு. அண்ட் அது போக ஏதாவது ஒரு க்ளோஸ்ட் கேவிட்டி இல்லை காது கண்ணு அந்த மாதிரி க்ளோஸ்ட் கேவிட்டியில ஏதாவது ரீசெண்டா சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாங்க, இல்ல ஏதாவது லங் பேஸ்ட் இல்னஸ் ஏதாவது இருந்துச்சு, நுரையீரல்ல ஏதாவது ஒரு ரீசெண்டா ஏதாவது ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு இது இண்டிகேட்டட் இல்லை. மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு சேஃப்டி பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பத்தி பேசணும். ஸோ சேஃப்டி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மெயினா வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம உயிரை வந்து பாதிக்குமா அப்படின்றதான் இருக்கணும். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் பியூர் நைட்ரஸ் ஆக்சைடு மிக்ஸ் வித் ஆக்சிஜன் இந்த கான்ஷியஸ் செடேஷன்ல இது வரைக்கும் அந்த சயின்டிபிக்கலா வந்து ஒரு டெத் கூட ரிப்போர்ட் ஆகல. நாங்க ரெகுலரா வந்து டென்டல் கிளினிக்ல யூஸ் பண்ற அந்த இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, மரப்பூசி இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கூட டெத்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஆனா நைட்ரஸ் ஆக்சைடுக்கு ஒரு டெத் கூட இது வரைக்கும் சயின்டிபிக்கலா ரிப்போர்ட் ஆகல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ட்ரக் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எப்படி வந்து இது பேஷண்ட்டுக்கு வந்து டெலிவர் பண்றதுன்றது ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த சிலிண்டர்லேருந்து வர டியூபுக்கு நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் டெலிவர் பண்ணுற டியூப். அண்ட் இது வந்து நோஸ் மாஸ்க். ஸோ இந்த நோஸ் மாஸ்க் வந்து இதை பிரித்து இப்போ பிளேஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த மாஸ்க் வந்து 2 டைப்பில் இருக்குது. பேசிக்கலாக வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ். ஸோ எஸ்ஸும் எம்மும் 2 டைப்பில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்ஷியஸ் செடேஷன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிளினிக்கில் இருக்க அசிஸ்டன்ட் டாக்டர் அருணா வந்து நம்மளுக்காக ஒரு டெமோ வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டியூப். ஸோ இந்த டியூப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த டியூப்ல ஒன் பார்ட் ஆஃப் த டியூப் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்னொரு சைடு வந்து கீழே ஹேங் பண்ண விட்டுறோம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த 2 மாஸ்க் இருக்கு, இந்த நேசல் மாஸ்க். ஸோ இது ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் 2 சைஸ் இருக்கு. ஸோ
ஸோ கொஞ்சம் நோஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சைஸ்க்கு வந்து நான் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட நோஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்மால் சைஸ் செலக்ட் பண்ணி அது சரியாக இருக்கான்றதை நம்ம ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த நோஸ் மாஸ்க்கு. ஸோ இந்த நோஸ் மாஸ்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்களோட நோஸ்க்கு இந்த மாஸ்க் வந்து ஃபிட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து மாஸ்க்கை வந்து பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ட்ரைங்காக. ஸோ இப்போ வந்து நான் இந்த எண்ட்ஸில் இருக்கிற இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆக்சிஜன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 6 liters ஆஃப் ஆக்சிஜன் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு பிளேஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆக்சிஜன் வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஃப்ரீ ஏர் ஃபீல் பண்ண முடியுது அவங்களுக்கு. ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்ம மூவ் பண்ணாத அளவுக்கு டைட்டாக வந்து இது பண்ணிட்டு வேற எதுவும் வந்து இதில் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 6 liters ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம போனதுக்கு அப்புறமா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10, 20, 30 அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு 100 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 100 பகுதிகள் இருக்கு. இந்த 100 பகுதிகளில் இப்போ கம்ப்ளீட்டா வந்து ஆக்சிஜன் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 100 பார்ட்ஸ்மே வந்து ஆக்சிஜன் வந்து டெலிவர் ஆகும். இப்போ நான் 10% ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 10% வந்து நைட்ரஸ் ஆக்சைடு டெலிவர் ஆகிட்டு மீதி 90% வந்து ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நான் கிராஜுவலா வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ 10, 20, 30. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜனோட லெவல் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெஷின்ல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 70 parts ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு நம்மளால கொடுக்க முடியும். ஸோ 70 parts ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ யூஸ்வலி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அந்த கான்ஷியஸ் செடேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு 30 to 40% வந்து அந்த கான்ஷியஸ் செடேஷனோட எஃபெக்ட்ஸ் வந்துடும். சில பேருக்கு வந்து ஒரு 50% வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ 50% வரைக்கும் எடுத்து போகும்போது 50% ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் 50% ஆஃப் ஆக்சிஜன் வந்து டெலிவர் ஆகும். ஸோ இப்போ நான் கிராஜுவலா வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நான் டெலிவர் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ டைரக்டா வந்து அவங்களுக்கு 40% ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ அவங்க ஆக்சிஜன் வந்து பிரீத் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த நைட்ரஸ் ஆக்சைடும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு டெலிவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்னால மெயின் இது என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஆன்ஷியஸா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பயத்தோட வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடுனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஒன்லி இது அவங்களோட ஆன்சைட்டி, அந்த ஒரு பயம் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது மாதிரி இருந்தாலும் சரி, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான அந்த பெயின் வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வெறும் கான்ஷியஸ் செடேஷன் மட்டும் வச்சு பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டு தான் பண்ணணும். பட் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது நம்ம கான்ஷியஸ் செடேஷன் மூலமா பண்ணலாம். இப்போ பல் வந்து சில பேருக்கு கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க பல் கிளீன் பண்ணும்போது ரொம்ப தாங்க முடியாத கூச்சத்தோட இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லா இடத்துலயும் நம்மளால இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்க முடியாது. அவ்வளவு பல்லுக்கு அவ்வளவு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அப்படின்னா நம்ம தேவைக்கு அதிகமான இன்ஜெக்ஷன் வந்து உடம்புல வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கான்ஷியஸ் செடேஷன் கொடுத்து பண்றோம் அப்படின்னா கான்ஷியஸ் செடேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு அந்த பல் கிளீனிங், அதாவது அந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜரை ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இது எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா குழந்தைகள்ல ஒரு அபவுட் 3 yearsக்கு வந்து தாராளமா பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து இது அடல்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதனால அடல்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அடல்ட்ஸ் வந்து இந்த மாஸ்கை வந்து வேர் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாஸ்கை வேர் பண்றதுக்கு அலோவ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த கம்ப்ளீட் எஃபெக்ட் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப குட்டி பசங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாஸ்கை போடுறதுக்கே அவங்க ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாஸ்கை வந்து போட்டு அவங்க இது இருந்தாதான் அந்த கம்ப்ளீட்டான அந்த செடேட்டிவ் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். வாஷ் பண்ணிக்கோங்க. கை கொஞ்சம் தூக்கிக்கோங்க.
ஸோ இந்த ப்ரொசீஜரில் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு அவங்களோட வைட்டல்ஸையும் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து க்ளோஸ் டு 100 இருக்குது அண்ட் பல்ஸ் ரேட் வந்து 71 இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் பல்ஸ் ரேட்டும் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனோட எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக யூஸ்வலி வந்து என்ன ஆகும்னா பல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சு ஒரு 10 கிட்ட வந்து குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்ஸ் ரேட் வந்து ஒரு 70 இருக்கு அப்படின்னா அவங்க நைட்ரஸ் ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கிற டைம்ல அந்த பல்ஸ் ரேட் வந்து ஒரு 60 வந்து இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு 90 கிட்ட பல்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னா இந்த இதனால ஒரு 80 கிட்ட அவங்களுக்கு வந்து பல்ஸ் ரேட் வந்து குறையும். ஸோ இந்த பல்ஸ் ரேட் வந்து குறையிறதுனாலே அவங்க கான்சன்ட்ரேஷனோட எஃபெக்ட்ல வந்து இருக்காங்கன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும். உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸ்டா இருக்கு, ஏதாவது லைட் ஹெடட்னஸ் மாதிரி, கை காலில் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நம்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, வேற ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? ஏதாவது தலை சுத்துற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? லைட்டா இது பண்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றதுனால நம்ம வந்து இவங்களோட நைட்ரஸ் ஆக்சைடை வந்து ஒரு 10 வந்து கம்மி பண்றோம். ஸோ 40ல இருந்துச்சு, இப்போ ஒரு 10 கம்மி பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் கொண்டு வரதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கிடினஸ் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ரொம்ப நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பேஷண்டோட மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து இதுதான் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரோலர் கோஸ்ட்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ஐடியல் டைட்ரேஷன் வந்து நம்ம அந்த பேஷண்ட்க்கு செட் பண்ணி 20, 30 அப்படின்ற மாதிரி அந்த ஐடியல் டைட்ரேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம எதுவும் ப்ரொசீஜர் பண்ண போறது இல்லை, இது ஒரு டெமோக்காக இது பண்ணுது. ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைட்ல இருந்து இது எப்படி ரெக்கவரி ஆகுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 30ல இருக்கு. ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நான் கிராஜுவலா வந்து 0க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா வந்து இப்போ ஆக்சிஜன் மட்டும் தான் இன்ஹேல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணும்போது இருக்கிற உடம்புல இருக்க நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாமே இமீடியட்டா வந்து ரிலீஸ் ஆகி பேக் டு நார்மல் செல்ஃப் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து அவங்க நார்மல் ஆயிடும். அண்ட் இது ஆக்சிஜன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு ஆக்சிஜன் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபிளஷ் கொடுத்தோடனே ஒரு இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து போகும். ஒரு சின்ன ஃபிளஷ் மாதிரி ஒரு கொடுக்குறேன், ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ட்ரீட்மெண்ட் முடிச்சோடனே ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்ப்ளீட்லி பியூர் ஆக்சிஜன் வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் வந்து இந்த ஆக்சிஜன் டெலிவரி வந்து டைம் வந்து கம்மியாயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கறது பதிலாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொடுக்குறோம், இல்லை ஒரு 1 மினிட் தான் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நைட்ரஸ் ஆக்சைட்ல இருந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரிலீவ் ஆகும்போது சில பேருக்கு வந்து லைட்டா ஒரு கிடினஸ் ஆர் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நைட்ரஸ் ஆக்சைட்ல இருக்கிற மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட். அதுக்கு மேல வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே இல்லை. அதுவுமே வந்து ஆக்சிஜன் ப்ராப்பரா வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து டெலிவரி வந்துருச்சு அப்படின்னா தாராளமா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே இல்லாம கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ட்ரீட்மெண்ட் வந்து எந்தெந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே இது ஒரு அடிஷனல் ப்ரொசீஜரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல் கிளீன் பண்ண வரீங்க, ஸ்கேலிங் பண்ண வரீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலிங்க்கு வந்து அடிஷனல் ட்ரீட்மெண்ட்டாக இந்த நைட்ரஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணிக்கலாம். பல்லில் வந்து ஒரு சின்ன ஃபில்லிங் பண்ணணும், பல் அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்ஜெக்ஷன் போடுற வரைக்கும் எனக்கு பயமா இருக்கும், இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு பெயின் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பயம் இருக்காது அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுற அந்த சின்ன டைமுக்கு இந்த நைட்ரஸ் ஆக்சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த உதட வந்து இந்த மாஸ்க் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற மேல் பற்கள், இந்த மேல இருக்கிற முன் பற்கள்ல ஏதாவது ஒரு ப்ரொசீஜர், ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்கிற ப்ரொசீஜர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மட்டும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு மாஸ்க் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்கலாமா அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் பெர்மிட் பண்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். பட் சில குழந்தைகள் வந்து அந்த மாஸ்க் வைக்கிறதுக்கே பெர்மிட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து அடம்பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேற சில செடேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இன்ஜெக்ஷன் செடேஷன் இல்லை ஜெனரல் அனஸ்தீஷியா, அந்த மாதிரி வேற சில ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ப்ராப்பரா வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதை வந்து கேட்குற அளவுக்கு சில்ட்ரனா இருந்தாங்க அப்படின்னா
கண்டிப்பா வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எந்த ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து செப்பரேட்டா வரும். அண்ட் இந்த நைட்ரஸ் ஆக்சைடுக்கான காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேபி ஒரு 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் ப்ரொசீஜருக்கு நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்கும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட் காஸ்டோட அடிஷனலா ஒரு 600 to 1000 rupees வந்து எக்ஸ்ட்ராவா வரும் அந்த ப்ரொசீஜருக்கு. அண்ட் ஒரு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ஹாஃப் அன் அவரோ இல்லை 45 மினிட்ஸோ ப்ரொசீஜர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அந்த வந்து டைம் அண்ட் காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் காஸ்ட் வைஸ் வந்து இதை நம்ம பார்க்கறத விட நம்ம கம்ஃபர்ட் தான் வந்து இதுல பேசிக்கான ஒரு இஷ்யூவே. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கொடுக்கும்போது இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிளினிக்ஸ்லயுமே நைட்ரஸ் ஆக்சைடு வச்சிருப்பாங்க. இந்தியால நைட்ரஸ் ஆக்சைடு அந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றது இல்லை. அது என்ன காரணம்ன்றது தெரியல. பட் நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர். தாராளமா நீங்க ஆப்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.